பிரியமானவர்களே, இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு காலை வேளையிலே வாழ்த்துகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் சொல்லுவோமா? காலையிலே வாழ்த்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாழ்த்து சொல்லுவது நல்லது. பிறரை நாம் வாழ்த்துவது நமக்கும் அது மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்றது. ஆகவேத்தான் யூத ஜனங்கள் எப்பொழுதுமே இந்த ஷலோம் என்கின்ற வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். ஷலோம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஆகவே காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது, ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து செய்தி சொல்லுவது, அது நமக்கு கிடைத்த மாபெரும் சிலாக்கியம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் கரங்களிலே பாடல் தாள் இருக்கின்றது. இந்த பாடல் தாளில் உள்ள பாடல்களை நாம் உற்சாகமாக பாடப்போகின்றோம். இது ஒரு துதி ஆராதனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடல் வழியாக கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு நேரம். ஆகவே நாம் அனைவரும் கரங்களை உற்சாகமாக தட்டி எல்லா பாடல்களையும் நம்ம பாட போகிறோம். இந்த இடத்திலே கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார். நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அவரை துதித்து பாடி போற்றுவது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். ஆகவே இந்த பாடல்கள் வழியாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் தாளிலே உள்ள முதலாவது பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. படைத்த வெற்றி நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. நாம் இங்கே பார்வையாளர்களாக யாரும் வரவில்லை. நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட வந்திருக்கோம். சரிதானா? ஆகவே கடவுள் நமக்கு நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். ஏன்னா நீங்கள் உற்சாகமாய் இருப்பது உங்களுக்கும் நல்லது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஆகவே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது மற்றவர்கள் நம்மோடு இணைந்து கரம் தட்டி பாட முடியும். நான் கடந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வேத பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு அங்கே தென்பட்டது. பவுலையும் சீலாவை நல்லா அடித்து சிறையில் கொண்டு போட்டுடுறாங்க. அவனுடைய கால்களையும் கட்டியாச்சு, கைகளையும் கட்டியாச்சு. ஆனால் சும்மா இருக்கல, அவர்கள் துதித்து பாடினார்கள். துதித்த பொழுது அற்புதம் நடந்தது. துதித்த பொழுது அங்கே விடுதலை கிடைத்தது. துதித்த பொழுது அங்கே சிறைச்சாலைக்காரன் மனமாறினான். கடவுள் அற்புதத்தை செய்தார். ஆகவே துன்பத்தின் நடுவிலே துதித்தார்கள், பாடுகளின் நடுவிலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், வேதனையின் நடுவிலே அவர்கள் கடவுளை நோக்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு பாடினார்கள். துன்பத்தில் மகிழ்ச்சி, துன்பத்தில் ஆசீர்வாதம், துன்பத்தின் நடுவிலே அவர்கள் மூலமாக அற்புதம் நடந்தது. நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் சந்தோஷமாக வந்து உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம எல்லாரும் நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பாட்டுத்தாள் இல்லைன்னா பக்கத்தில் வச்சு பாடுங்க, பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஒருமித்து உயர்த்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய்
வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம் நாட்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபையகத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். சொல்லுங்க. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கை கட்டிடம் தாங்கிடும். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும். மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும். மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது. கைத்தட்டி. ஆமென். எல்லாரும் கைத்தட்டி பாடுமே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாள் இது. இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு யெகோவா நிசி. கர்த்தர் நமக்கு யெகோவா நிசி. கர்த்தர் வெற்றி தருகிறவர். அவர் வெற்றி கொடி என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். மோசேயும் ஊரும் ஆரோனும் அங்கே அமலேக்கியரோடு யுத்தம் செய்கின்ற பொழுது மோசே ஊர் ஆரோன் மலையின் அவர்கள் அங்கே கோலை ஆரோன் அங்கே பிடித்திருக்கின்ற பொழுது வெற்றி இஸ்ரவேல் பக்கமாக வந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் ஒருவருக்கு ஒருவர் கரங்களை தாங்கி ஜெபித்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியாக வெற்றி தருகின்ற வெற்றி வேந்தராக இருக்கிறார். யெகோவா நிசி. கர்த்தர் வெற்றி தருவார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த நாளிலே வெற்றியை தருவார். நமக்கு தோல்வி என்பது இல்லை, எல்லாம் வெற்றி. யெகோவா நிசி. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், யெகோவா நிசி. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். காலையில் சொல்லுங்க பாப்போம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். மூன்றாவது பாடல், தகப்பனே தந்தையே. நாம் எழுந்து நிற்கத்தக்கதாக கடவுள் நமக்கு உதவி செய்கிறவர். நாம் கடவுளின் சந்நிதியில் அவருடைய பிள்ளைகளாக காத்திருக்கின்ற பொழுது கடவுள் நம் தலையை உயர்த்தி மகிமையான அவருடைய தைல அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்து நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்து தலை நிமிர செய்து நம்மை வாழ வைக்கின்ற ஆண்டவர். எங்கே தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். ஒருவேளை தெரியவில்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ள அன்போடு கேட்கிறேன். தந்தையே நிறைவேற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே நிறைவேற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகிற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. சொல்லுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகிற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர்.
உறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. சேர்ந்து சொல்லுவேன் எல்லாரும். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. சொல்லுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. உலக பிரகாரமாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எங்கு வைத்து அழகு பார்க்கணுமோ அங்கு வைத்து அழகு பார்ப்பார். தங்கள் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே பார்ப்பது தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களையும் இங்கே இருக்கிற நம் அனைவரையும் படைத்த நம்முடைய பரம தகப்பன் நம்மை உயர்த்தாமல் இருப்பாரா? நிச்சயமாக என்ன செய்வார்? உயர்த்துவார். நாம் பாடலாம். 3வது சரணத்தை இன்னும் ஒரு முறை உற்சாகமாய், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் என்கிற அந்த ஸ்டான்ஸா, 3வது ஸ்டான்ஸா பாடுவோம். 1 2 3 4. எல்லாரும் கரங்களை தட்டி 3வது ஸ்டான்ஸா பாடும். ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
செய்பவர் நீரே, செய்பவர் நீரே, தகப்பனே மீற செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். உங்கள் வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் உங்களை அவிதமாக ஆசீர்வதிப்பார். 4வது பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இப்பூவியில் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவர் பூமியில் வாக்கை போதும் வேறே வேண்டாம் எங்கள் அன்பு தேசம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் கோவில் என்ற வாழ்க்கைய நீரே போதும் வேறு வேண்டாம் இந்த இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலே குமாரிகள் எத்தனை வளைந்தோராய் உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலே குமாரிகள் எத்தனை வளைந்தோராய் உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே கோவில் தன் வாழ்க்கையில் நீர் எப்போதும் வேறே வேண்டாம் என்ற நன்மை இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். பூரண அழகுள்ளவர் கோவிலந்த வாழ்க்கையார் நீரே போதும் வேறு வேண்டாம் இந்த இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கோமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தான். நீர்மேல் மோதும் கோமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தான். பூரண அழகுள்ளவரே கோவிலந்தன் வாழ்க்கையாரே நீரே போதும் வேறே வேண்டாம் எங்கள் நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே கோவில் என்னல் பார்த்து நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் இந்த பாட்டை ட்ரம் அடித்து பாடுவாங்க. யாரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. முன்னோர்கள் கிராமங்களிலே இந்த பாடலுக்கு இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்ம பாடுறோம். கையில் ஒரு ஜால்ரா வச்சுருப்பாங்க, ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மையும் ஜால்ரையும் வச்சு இந்த பாட்டை பாடுவாங்க. நம்ம பாடுறதை காட்டிலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் பாடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டான்ஸ் பாடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர். அந்த முதல் பகுதியை மட்டும் நம்ம பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், எல்லாரும் இந்த பாடலை கருத்தட்டி உற்சாகமாய், எல்லாரும் சும்மா இருக்க வேண்டாம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூமிந்த வாழ்க்கையில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக, இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே என்கின்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, தெரிந்த கோரஸ், தெரிந்த பாடல், எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். இயேசு அற்புதமானவரே. பரவு நான் சொல்றேன், அடுத்த ஆராதனை சொல்றேன். இயேசு அற்புதமானவரே, எல்லாரும் சேர்ந்து இயேசு அற்புதமானவரே, என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார் அவர். எல்லாரும் கரங்களை அற்புதமானவரே, என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார் அவர் அற்புதமானவரே. இயேசு உன்னதர் என்றனரே, இயேசு உன்னதர் என்றனரே. பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே. இயேசு
இயேசு உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே. அவர் மீட்டனை காத்தனை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் அற்புதமானவர், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானவர். அவருடைய அன்பை எண்ணி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை முழுமனதோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் தந்தீர், ஜீவன் தந்தீர், பலன் தந்தீர். வியாதியின் நாட்களிலே ஆரோக்கியம் தந்தீர். பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே. நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரன் 128ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறார், கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்தருடைய கோத்திரங்கள் அங்கே கர்த்தருக்கு நன்றியை சொல்ல ஆலயத்திற்கு போவார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் இந்த ஆலயத்திற்கு வந்திர நோக்கம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்தீர், என் பிள்ளைகளை பாதுகாத்தீர், என் பிரயாணத்தை பாதுகாத்தீர், என் தொழிலை ஆசீர்வதித்து பாதுகாத்தீர், என் வேலையில் எனக்கு பாதுகாப்பை கொடுத்தீர், எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்தி, எல்லா நிலைகளிலும் உதவி செய்தி. உமக்கு தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே இந்த கால வேளையிலே முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம், முழு மனதோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் மாறாதவர். உம்முடைய எண்ணில்லாத கிருபைகளுக்காய், உம்முடைய எண்ணில்லாத நன்மைகளுக்காய் உமக்கு நாங்கள் கோடானு கோடி தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 2வது பாடலை நாம் நன்றி பாடலாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவனமாக நாம் பாடலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து, நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு மனதோடு உம் நாமம், ஆமென், முழு மனதோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஓடுவா
நேசர் நீர் அனைத்து நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசர் நீர் அனைத்தீரே நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசர் நீர் அனைத்தீரே கைவிடப்பட்டு கதறினே கைவிடப்பட்டு கதறினே கர்த்தனை தேற்றினே கர்த்தனை தேற்றினே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ எவ்வளவு நல்லவர். நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் ஓயாமல் பாடுவேன் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் ஆண்டவர் மன்னித்தார், சாபங்களை நீக்கினார், புது வாழ்வு நமக்கு கொடுத்தார். Thank Jesus. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே எனது ஜீவனை அழிவில் நின்று எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே ரட்சித்தீரே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கின்ற நாம் அவருடைய மகிமையின் பிரதாபத்தை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை தொல்லைகள், எத்தனை பொல்லாப்புகள், மோசங்கள் நம்மை அணுகிய போதும் ஒன்று நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் சுகம் தந்தாரே, கர்த்தர் பாதுகாத்தாரே, கர்த்தர் நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுத்தாரே. அவருடைய அன்பு எத்தனை பெரியது, அவருடைய அன்பு எத்தனை பெரியது. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன்.
என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் மாறும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமை எம்மை நிறைத்து நீராளுதல் செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்வியோ ஜீவ தண்ணீர் நீரே ஆமென். தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே ஆமென். நீராளுகை செய்யோ மாறும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஆவியை ஊற்றும் ஆமென். அக்கினியும் நீரே ஆமென். பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும் மாறும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் என்னை நிறைத்திருக்கிறேன். ஆவியானவருடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டிக் கொள்ளும். தூய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆவியானவர் எங்களை தேற்றட்டும். ஆவியானவர் எங்களை வணையட்டும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. Hallelujah.
ஆம் பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம். இந்த துதி ஆராதனையில் உடைய பிரசன்னத்தை உணரும் பாக்கியத்தை தந்தீர். நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த துதி ஆராதனையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே சங்கீதம் 126 சங்கீதம் 3வது வசனம் யாவரும் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 126 3வது வசனம் சேர்ந்தே வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த தியானத்தினுடைய தலைப்பு மகிழ்ச்சி தரும் உன்னத தேவன். மகிழ்ச்சி தரும் உன்னத தேவன். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோகண சங்கீதம் என்றால் பவனியின் கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு அணிவகுத்து வரும் பொழுது, கூட்டம் கூட்டமாய் தேவாலயத்திற்கு வரும் பொழுது அவர்கள் பாடின பாடல்கள். ஆகவே ஆரோகண சங்கீதம் என்பது கூட்டமாக கடவுளை ஆராதித்து நன்றி சொல்வதற்கு பாடுகின்ற பாடல். இந்த பாடலிலே அவர்கள் சொல்லுகின்ற காரியம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க. நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க. மகிழ்ச்சி தரும் ஒப்பற்ற உன்னத தெய்வம் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மோசே பாலும் தேனும் ஓடுகின்ற கானானுக்கு அழைத்து வந்தார். அழைத்து வந்த பொழுது யோசுவாவின் தலைமையிலே கானான் தேசத்துக்குள் அவர்கள் வந்து விட்டார்கள். நியாயாதிபதிகளுடைய காலங்களிலே அங்கே நியாயாதிபதிகள் ஆளுகை செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கடைசி நியாயாதிபதியாக இருந்த சாமுவேல் தீர்க்கனிடத்தில் வந்து கேட்குறாங்க, ஐயா, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். மற்ற நாட்டிலே இருக்கின்ற பொழுது மற்ற மக்களுக்கு இருப்பது போன்று எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். எங்களுக்கு அவன் முன்னை போக வேண்டும், நாங்கள் அவனுக்கு பின்னை போக வேண்டும். அந்நிய தேசத்தில் இருப்பது போன்று ராஜாக்கள் எங்களுக்கு அவசியம் என்று கேட்டார்கள். கேட்ட பொழுது சாமுவேல் வருத்தம் அடைந்தார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழைத்து வந்தீர். மோசே சொல்லுவார், கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும், நீர் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக போக வேண்டும், நாங்கள் பின்பதாக வர வேண்டும் என்று மோசே சொல்லுவார். ஆனால் இப்போ ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் ராஜாவாக போக வேண்டும், எங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் ராஜாவாக போக வேண்டும். சாமுவேல் தீர்க்கன் சொன்னார், வேண்டாப்பா, உங்களுக்கு ராஜா கிடைத்தால் உங்களில் அநேகரை அடிமையாக வைத்து விடுவார்கள். நீங்கள் அவன் வீட்டு வேலையை செய்வதற்கு அடிமைகளாக மாற்றப்படுவீர்கள்.
உங்களுக்கு அநேக துன்பங்கள் வரும். இல்லை, நாங்கள் கேட்பது போன்று எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்டார்கள். சாமுவேல் கர்த்தரிடத்தில் போய் கேட்பான். கர்த்தர் சொல்றார், யாப்பா நீ வருத்தமா இருக்கிற? ஜனங்கள் எதை கேட்டார்களோ அப்படியே கொடுத்துரு. அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள், ராஜாவை கொடுத்து விடு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். கர்த்தர் வேதனையோடு சொல்லுவார், அவங்க கேட்கறத கொடுத்துரு. ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள். நடந்தது என்ன? 12 கோத்திரத்தையும் சவுல், தாவீது, சாலமோன் 3 ராஜாக்களும் இணைந்து அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். சாலமோனுக்கு பிறகு அவருடைய மகனுடைய காலத்திலே 10 கோத்திரம் 2 கோத்திரமாக தனியாக பிரிந்தது. 10 கோத்திரம் அது வடராஜ்யம் என்றும் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும், 2 கோத்திரம் யூதா தேசம் என்றும் பிரிந்து போனது. ராஜாக்களுடைய வீழ்ச்சி, ராஜாக்களுடைய வீழ்ச்சி. சனகரிப் என்பவன் படையெடுத்து வந்து அந்த 10 கோத்திரத்தையும் அழித்து போட்டான். மீதி இருந்தது 2 கோத்திரம், யூதா கோத்திரம். அங்கே மீதி இருந்த அந்த கோத்திரத்தை பாபிலோன் தேசத்தில் இருந்து நேபுகாத் நேச்சார் வந்து அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டான். அதை ராஜாக்களின் புத்தகத்திலே கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே அங்கே பாபிலோன் தேசத்தில் இருந்து வந்த நேபுகாத் நேச்சார் ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் தேசத்தில் இருந்த நல்லவர்களையும் தேசத்தை சுட்டெரித்து போட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். தேசம் வெறுமையாக போய்விட்டது. தேசம் வெறுமையாக போய்விட்டது. இப்போ தீர்க்கதரிசி எரேமியா சொன்னார். எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரத்திலே அங்கே 10-11 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். பாருங்கள், இங்கே எரேமியா சொல்லுகிறார், பாபிலோனிலே நீங்கள் 70 ஆண்டுகள் 70 வருஷம் அடிமைகளாக இருப்பீங்க. மீண்டும் நான் உங்களை சந்தித்து இந்த பாலும் தேனும் முடிகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வருவேன் என்று எரேமியாவின் மூலமாக கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை நிறைவேறியது. எப்பொழுது அந்த வார்த்தை நிறைவேறியது தெரியுமா? இந்த நேபுகாத் நேச்சாருக்கு எதிராக பெர்சிய தேசத்து ராஜா கோரேஸ் என்பவனை கர்த்தர் எழுப்பினார். இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்து ராஜா. அவனை முறியடிப்பதற்காக, அவனோடு யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் அங்கே கோரேசை எழுப்பினார். கோரேசை கர்த்தர் எழுப்பி கோரேசின் வழியாக இந்த யூத மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் அவனை அபிஷேகித்தாராம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் அங்கே 2வது வசனம் 3வது வசனத்தை பாருங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? கோரேசுக்கு சொல்லுகிறார். இந்த கோரேஸ் யார்? அவன் பெர்சிய தேசத்து ராஜா. அவன் பெர்சிய தேசத்து ராஜா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன் வலது கையை பிடித்து சொல்லுகிற கர்த்தர் நானே என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 3வது வசனத்திலே, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாய கர்த்தர் நானே. கோரேஸ் அந்நிய தேசத்து அரசன், பெர்சிய தேசத்து ராஜா. அவனை கர்த்தர் அபிஷேகித்து தமது வல்லமை அவனுக்கு கொடுத்து யூதாவின் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு, பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கின்ற ஜனங்களை விடுவித்து அழைத்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு தனி மனிதனை, ஆண்டவர் அறியாத ஒரு அரசனை அவர் வல்லமைப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு,
உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை செய்வதற்கு, கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு எந்த தடையாக இருந்தாலும் கர்த்தர் அதை செய்வதற்கு உங்களுக்கு நபர்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் காரியம் தடைபடாது. நீங்கள் நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்திலே 21, 22 வசனங்களை வாசியுங்கள். 2 நாளாகமம் 36, 21, 22 வசனங்கள். எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் 70 வருஷம் ஓய்ந்திருந்தது. தேசத்தில் ஒன்றுமில்லை. எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க பாபிலோன் தேசத்துக்கு. தேசத்தில் எளிமையும் சிறுமையானவர்களையும் விட்டுவிட்டு நல்லதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எரேமியா தீர்க்கன் சொன்னார், 70 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் நீங்க இங்க வருவீங்க. அதே வார்த்தையை நெகேமியா எழுதுகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, இந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக, நேபுகாத்நேச்சாரிடத்தில் இருந்து இந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்படிக்காக கர்த்தர் கோரேசை எழுப்பி தமது வல்லமையை கொடுத்து அவனை கொண்டு நேபுகாத்நேச்சாரை போரில் தோற்கடித்து அங்கே பெர்சியா தேசத்து ராஜாவாகிய கோரேசுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். வெற்றியை கொடுத்த உடனே இந்த கோரேஸ் சொல்லுகிறான், உங்க சொந்த தேசத்துக்கு நீங்க போகலாம். உங்கள் சொந்த தேசத்தில் போய் நீங்கள் உங்கள் தெய்வத்தை ஆராதிக்கலாம். யார் யார் இந்த பாபிலோன் தேசத்திலே அந்நிய தேசங்களில் இருந்து வந்திருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த தேசத்துக்கு போகலாம். அங்கே போய் உங்கள் தெய்வத்தை ஆராதனை செய்யலாம். ஒருத்தனும் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. 70 வருஷம் பாபிலோனில் பெண் கொண்டு பெண் எடுத்து நல்ல வீடுகளை கட்டி துறவுகளை நட்டி அடுத்து நல்ல விளை நிலையங்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, எப்படி அங்கே போகிறது, எப்படி அங்கே போகிறது? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தேசம் வெறுமையாக இருக்குது, தேசம் வெறுமையாக இருக்குது. இப்போ கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 58ஆவது அதிகாரம் அங்கே 11ஆவது வசனம் பாருங்கள். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். இந்த ஜனங்கள் யோசித்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி பாபிலோன் தேசத்தில் இருந்து போக முடியும்? தேசம் வெறுமையாக இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கிடையாது. அங்கே போய் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாக உரைக்கிறார். கர்த்தர் நடத்துவார். இவங்களுக்கு தெரியும், ராஜாக்கள் நடத்தினதினாலே நமக்கு தோல்வி. இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து நம்ம இனி யார் அழைத்து செல்வார்கள்? ஒரே ஏக்கம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நடத்துவேன்பா, நான் உங்களை நடத்துவேன். எப்படி நடத்துவாராம் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க 10வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா பின்பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது, இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அங்கே 8வது வசனத்தை பாருங்கள், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வருத்தப்படாதீங்க. ஒரு மனிதனை அரசனாக கேட்டீங்க, வீழ்ந்து போய் விட்டீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுள் அரசராக இருக்க வேண்டும். மனிதன் நமக்கு ராஜாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். கடவுளை சார்ந்து வாழும் பொழுது கடவுள் நமக்கு வாழ்வு தருவார். இப்போ சோர்ந்து போயிருக்கிற அவங்களுக்கு ஏசாயா சொல்றாரு, கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவார். அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையே, என்ன நடக்கும் என்று சொல்லும் பொழுது அடுத்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்? வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். ஆறுகள் உண்டாகும்.
அவாந்தர வெளியிலே பசுமை உண்டாகும். சொல்றார் பாருங்கள், உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். உனக்கு எந்த ஒரு பலவீனமும் உன்னை தாக்காது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள். உன்னிலிருந்து தோன்றுகிறவர்கள் பாழாய் கிடந்த அந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள். 70 வருஷம் போயிடுச்சு. யார் எங்களுக்கு முன்னாடி போவார்? கர்த்தர் போவார். எப்படி காப்பார்? முன்னாலும் பின்னாலும் அவருடைய மகிமை காக்கும். அங்க போய் என்ன செய்வோம்? கர்த்தர் உங்களை செழிப்பாக மாற்றுவார். வந்தாங்க. முதலாவது செருபாபேல் தலைமையில் ஒரு கூட்ட மக்கள் வந்தாங்க. கிறிஸ்துவுக்கு முன்னால் 539ஆம் ஆண்டுகளிலே ஒரு கூட்டம் செருபாபேல் தலைமையில் வந்தது. அதற்கு பின்பு எஸ்ராவின் தலைமையில் ஒரு கூட்டம் வந்தது. அதற்கு பின்பு நெகேமியாவின் தலைமையில் ஒரு கூட்டம் வந்தது. இந்த புத்தகங்களை எல்லாம் வீட்டில் வாசித்து பாருங்க, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்போ தேவாலயத்தின் காரியங்கள், பட்டணத்தின் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்து அவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்த பொழுது அவர்கள் கர்த்தரை பாடி மகிழ்ந்த அந்த பாடல்தான் இந்த ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்திலே அவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன? கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த காலவேளையிலே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில், நீங்கள் செய்கின்ற கைகளின் பிரயாசங்களில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். 3 காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் அவர்களுக்கு செய்த பெரிய காரியம் என்ன? சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறைப்பட்டு போன அந்த ஜனங்கள் எப்படி வருவோம் என்று திகைத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவங்க சொல்றாங்க முதல் வசனத்திலே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இது நடக்குதா நடக்கலையா? இது நடந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்லி எங்களுக்கு சொப்பனத்தை பார்ப்பது போல் இருந்தது. அன்புக்குரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது, நன்மைகளை செய்யும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்வில் பலவிதமான கிருபைகளை அவர் தரும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆச்சரியமாயிருக்கும். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த காலவேளையிலே சிறைப்பட்டு போயிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் நெருக்கம், வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் தோல்வி, பலவிதமான பிரச்சனைகள், வியாதியின் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், தோல்விக்கு மேல் தோல்வி, எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் விரக்தியாய் போய்கொண்டிருக்கின்ற நிலை. நான் ஒரு பறவை கூண்டுக்குள் சிக்கியது போல் நான் சிக்கி இப்பொழுது சிறைப்பட்டு போயிருக்கிறேன். என் சிறை வாழ்வு என்றைக்கும் மறையும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பெரிய உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே ஆறுதலற்று உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், துயரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பிறர் பார்ப்பதற்கு நம் முகம் மிகவும் நேர்த்தியாக இருக்கலாம். உள்ளத்தின் பாரங்கள் நம்மை துவண்டு போக செய்து கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே சிறையிருப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு மாறும் இந்த பிரச்சனை, என்றைக்கு தீரும் இந்த சிறையிருப்பு என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். என்ன சிறையிருப்பு என்பது உங்களுக்கு தெரியும். வியாதியாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் கை கூடி வராமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல நலன் வரன்கள் வராமல் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் உங்களுக்கு பலவிதமான சோர்வுகளை உண்டாக்கி நீங்கள் அடைபட்டு போய் கொண்டிருக்கலாம். உங்கள் முதுமை உங்களை சோர்வுக்குள் உட்படுத்தி சிறைப்படுத்தி இருக்கலாம். எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கவலைப்படாதீங்க. அதிசயங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்வார். சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவதாக, கர்த்தர் செய்கின்ற பெரிய காரியம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்திலே,
நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தார், இவர்களுக்கு நன்மை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். நம்மை பார்க்கின்ற மற்றவர்கள் ஒரு காலத்தில் ரொம்ப துன்பத்தில் போய் மாட்டி சிக்கி வறந்து கொண்டு வந்தாங்க. அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிவிட்டார் என்று நாம் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஆனந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். இரண்டாவதாக கர்த்தர் செய்கின்ற மாபெரும் காரியம் ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா! உங்கள் துக்கம் முடிந்து போகும். இனி தீங்கு நாட்கள் உங்களை தொடர்வதில்லை. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நான் உங்களை சுற்றிலும் கோட்டையாக அரணாக இருப்பேன். நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் இனி கண்ணீர் வடிப்பதில்லை. உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தருவேன். சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவதாக ஆனந்த சந்தோஷம். சந்தோஷமே பெருசு. இதில் என்ன சந்தோஷம்? சத்தமாக சொல்லுங்களேன். ஆனந்த சந்தோஷம். ஒரு பாடல் பாடுவோமா? ஒரே ஒரு ஸ்டான்ஸ். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. கரம் தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. உங்கள் வாழ்வில் சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் தருவார். அதுதான் பெரிய காரியம். நீங்கள் சொல்லலாம், எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷத்தை பார்த்து எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. நாங்கள் குடும்பமாக மகிழ்ந்திருந்து நாங்கள் எத்தனையோ நாட்கள் ஆகிறது. எங்கள் குடும்பத்தின் துன்பங்கள் எங்களை மகிழ்ச்சியை இழக்கச் செய்து ஆறுதலற்று சந்தோஷமற்று துக்கம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி உங்களை ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவார். சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவது பெரிய காரியம், அவர் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தருவார். கடைசியாக மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். மூன்றாவதாக கர்த்தர் செய்யும் பெரிய காரியம், நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். விதைக்கிறவன் நம்ம கிராமங்களில் பார்ப்போம். கிராமங்களில் பல நேரங்களிலே விதைப்பதற்கு நெல் மணிகளை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க, தங்கள் உணவுக்கு போக மீதி இருக்கின்ற கொஞ்சம் நெல்லை பிரத்தியோகப்படுத்தி இது விதை நெல் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். மழை பெய்யும், காலம் வரும், அந்த விதையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போவார்கள். அதை விதைப்பார்கள். விதைத்து விட்டு காத்திருப்பார்கள். மழை வந்து விடுமோ, ஒருவேளை வெள்ளம் அழித்து விடுமோ, இல்லை என்றால் பூச்சிகள் வந்து பயிர் மீது விழுந்து விடுமோ என்று அவர்கள் அந்த விதைத்த காலத்தில் இருந்து அறுப்பு காலை வரைக்கும் இந்த பாரத்தோடு இருப்பாங்க. இந்த ஆண்டு நமக்கு ஒரு மேனி கிடைக்குமா, 2 மேனி கிடைக்குமா அப்படி சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்க. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆனால் அந்த விதையெல்லாம் உழைத்து அந்த நெற்கதிர்களை அறுத்து அந்த மணிகளை வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது, அந்த நெல் மூடைகளை கொண்டு வரும் பொழுது குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கை கண்ணீர், எங்களுடைய வாழ்க்கை ஒரே துன்பம், எங்கள் வாழ்க்கை என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். என் தொழிலிலே பல பணங்களை போட்டுவிட்டேன், என் வியாபாரத்திலே
பல லட்சங்களை கோடிகளை போட்டுவிட்டேன். ஒருவேளை இந்த காரியத்திற்காக இவ்வளவு பணத்தை செலவழித்து விட்டேன், ஒரு நன்மையும் கைகூடவில்லை என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஒருவேளை இழந்து போன ஆசீர்வாதங்களை எண்ணி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றி ஆசீர்வாதத்தை அறுத்து மணிகளை கொண்டு வருகிறவன், விதைத்து ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு வருகிறவன் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்களோ அதை காட்டிலும் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். உங்கள் கண்ணீர் எல்லாம் மாறிப்போகும். இந்த ஆராதனையிலே என் அன்பு சகோதரனை சகோதரியே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் எழுந்து நின்று, கர்த்தாவே, எங்களுக்கு நீர் காரியங்களை கைகூடி வர செய்ய வேண்டும். நீர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர செய்ய வேண்டும். நீர் எங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்ய வேண்டும். உம்முடைய அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். சிறையிருப்பை மாற்றுவேன், ஆனந்த சந்தோஷத்தை தருவேன், நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான பாக்கியத்தை நான் உங்களுக்கு தருவேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இனி நீ தீங்கை காண்பதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவரின் கரம் உங்களுக்கு துணை செய்யும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணை செய்யும். நீங்கள் ஜெபிக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, சிறையிருப்பில் இருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நோய் பல ஆண்டுகளாக என்னை வாட்டுகிறது. யாரிடத்திலும் சொல்ல முடியாத இந்த நோய், நான் தனித்து அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு சுகம் இல்லை என்று சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடன் தொல்லைகள், எதிர்பாராமல் ஏற்பட்ட பலவிதமான தோல்விகள், வருத்தங்கள் உங்களை சிறையிருப்பிலே கொண்டு போய் கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஒரு பறவை கூட்டுக்குள் சிக்கிக்கொண்டது போல என் வாழ்வு சிக்கிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் இங்கு உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்வில் இந்த நாளிலே உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பு மாறிப்போகும். இயேசு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். சுமை சுமந்து அழுத்து போனவர்களே, உங்கள் சுமை லகுவாகும்படிக்கு என்னண்டைக்கு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியை, உங்கள் வாழ்வின் சிறையிருப்பை மாற்றுகின்ற நேரம் இது. நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கின்ற நேரம் இது. நீங்கள் கடவுளோடு பேசுகின்ற நேரம் இது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை இப்பொழுது கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்கின்ற ஒரு நேரம். தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கின்ற ஒரு நேரம். உங்கள் சிறையிருப்பு மாற்றப்படுகின்ற ஒரு நேரம். ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், வாயை திறந்து கேளுங்கள். ஆண்டவரை நான் மற்ற சொல்ல முடியாது கர்த்தாவே, என் நிலையை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த ஆராதனையிலே நான் உம்மிடத்தில் பகிர்ந்துட்டு இருக்கிறேன் சுவாமி. உம்மிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனுஷனிடத்தில் ஒரு நன்மையை கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா கேட்கிறோம். கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்கள் தந்தை. அவர் உங்கள் தந்தை. உங்களை தலை நிமிர பண்ணுவார். உங்களை தலை நிமிர பண்ணுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. நான் வரும் நாட்களிலே இந்த காரியத்திற்காக ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். என் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் தருவார். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது. மகிழ்ச்சி என்பது எங்கள் குடும்பத்தில் இல்லை. வீட்டிற்குள் சென்றால் மகிழ்ச்சியற்ற நிலை, ஒரே பிரச்சனை. வீட்டுக்குள் போனால் ஒரே துன்பம். சந்தோஷத்தை பார்த்து காலங்களாகிறது. எனக்கு வாழ்வுண்டா என்று கேட்கிற என் அன்புக்குரியவர்களே, உங்களை கர்த்தர் சந்தோஷமாக்குவார். ஆனந்த சந்தோஷத்தை தருவார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய் 2 தனையான மகிழ்ச்சியை தருவார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மகிழ்ச்சியை தருவார்.
ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆனந்த தைலத்தை தந்து நிரப்பி ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் கண்ணீரை துடைத்து நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லாரும் கேட்போம். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தேவரீர் என்னோடு கூட இருந்து தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் ஜெபித்த பொழுது அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அருளி அவனை ஆசீர்வதித்தார். அதே தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு மாறாதவர், அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். God is good. God is good all the time. God is good all the time. எங்கள் அன்பின் கர்த்தாவே, சிறையிருப்பில் இருக்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. அவருடைய கண்ணிகளில் இருந்து அவர்களை விடுவித்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சபையாக கூடி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சிறையிருப்பு மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் இப்பொழுது செய்வதற்காக தோத்திரம். நீர் அற்புதர், நீர் உன்னதமானவர், நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடையும். மகிழ்ச்சியோடு இல்லத்திற்கு செல்லட்டும், மகிழ்ச்சியோடு இல்லத்திற்கு செல்லட்டும். கர்த்தாவே, உம்முடைய அன்பின் கரம் தாங்கட்டும். கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும். கர்த்தர் தாமே அவரவர்களுக்கு இருக்கின்ற பாடுகளில் இருந்து விடுவித்து அற்புதம் செய்ததற்காய் தோத்திரம். தொடர்ந்து நடைபெறுகின்ற ஜெப சேனை ஜெப முகாமிலும் நீர் எங்களோடு கூட தங்கியிரும். உடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் வாசித்தோம் ஐயா. அந்த வார்த்தையின்படி அப்படியே எங்களுக்கு ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.